எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல வாங்க வேண்டும் என்று அவரிடத்திலே போராடினார்கள். அவரை உள்ளே அழைத்து சென்று விட்டு நீங்கள் வாங்கியதாக சொல்லிவிடுங்கள் என்று சொன்னேன். கோபிக்கு மனு செய்தேன். எங்கும் நாம் அந்த நிலையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1980ஆம் ஆண்டு புரட்சித்துடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. கலைக்கப்பட்ட நேரத்தில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று பெறுகிறார். அது கோபிச்செட்டிப்பாளையம் நாடாளுமன்ற வரலாற்றை படைக்கிறது. சிவகாசி இந்த மண்ணிற்குரியவர்கள் அப்படிப்பட்ட இறை சுத்தியோடு புரட்சித் தலைவரை ஆதரித்தார்கள். நம்முடைய வழக்கறிஞர் சின்னசாமி அவர்கள் இன்றைக்கு போட்டியிட்டார். அப்போது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே புரட்சித் தலைவர் 2.25 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை தமிழகத்தில் தந்தார். பசுப்பிணியை போக்கினார், ஏழைகளுக்கு சேலை வேஷ்டிகளை வழங்கினார், பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் நிறைவேற்றி காட்டினார். சட்ட ஒழுங்கை சரியான முறையில் எடுத்துச் சென்றார். சீரான முறையில் அந்த தலைவர் ஒரு நோக்குழுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். பல பேருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இருக்கின்ற கட்சிகளை தூள் தூளாக்கிவிட்டு 144 இடங்களை வெற்றி பெற்றார். திமுக 48 தான் முடிஞ்சது. மற்ற கட்சிகள் வேறு. எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் பார்க்கின்ற போது நம்முடைய வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. 1980 ஆண்டு சிறந்த ஆட்சியை தமிழகத்தில் தந்தார்கள். அதற்கு பிறகு 84 புரட்சித் தலைவர் அமெரிக்காவிலே சிகிச்சை பெறுகிறார். சிகிச்சை பெறுகிற போது அந்த புரட்சித் தலைவர் மீண்டும் தமிழ்நாட்டிலே வருகை தருகிற போது, அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவராக இருக்கிற அவர் குறிப்பிட்டார், புரட்சித் தலைவர் வந்தால் நான் அவரிடத்தில் ஒப்படைக்கிறேன், நான் கட்டுமரமாக இருந்து பணியாற்றுவேன், கடலில் மிதப்பேன் என்றார். மக்கள் தீர்ப்பை வழங்கினார்கள். புரட்சித் தலைவர் 10,000 மைலுக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற போது, தமிழ்நாட்டில் கால் வைக்கிற போது 195 இடங்களிலே கூட்டணி வெற்றி பெற்ற வரலாற்றை படைத்தார். ஓட்டை கேட்டதில்லை. மீண்டும் தமிழ் மண்ணிலே கால் வைக்கிற போது அவர் நான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் வரலாற்றை படைத்தார். திமுக 34 இடத்தை வச்சாங்க. இதையெல்லாம் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், தலைவர் வரலாறு என்பது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த தலைவருடைய வழியிலே நாம் வந்தவர்கள், அவர் காட்டிய திசையிலே நாம் நடைபோட்டவர்கள், அவருடைய நம்மை வாழ வைத்தவர். எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், அந்த தலைவர் பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் நிறைவேற்றுகிற போது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1980ஆம் ஆண்டு வெற்றி பெற்றதற்கு பிறகு சத்துணவு திட்டத்தை கொண்டு வருகிற போது எத்தனையோ பேர் சொன்னார்கள், உலக நாட்டில் இருக்கின்றவர்கள். அதே நேரத்தில் அண்டை மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர் சொல்லுகிற போது, இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசிலே நிதி இருக்கிறதா என்று கேட்டார். அப்போது புரட்சித் தலைவர் சொன்னார், 80 லட்சம் தாய்மாருடைய கண்ணீரை துடைத்து 80 லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்குவதற்கு நான் துண்டேந்தி பிச்சை எடுத்தால் திட்டத்தை நிறைவேற்றி காட்டுவேன் சொன்ன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஏன்னா நம்ம பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு காத்தால சாப்பாடுங்கிறேன், பொழுதோட சாப்பாடுங்கிறேன், ஏதோ நடக்குது. ஆனால் இன்றைக்கு சத்துணவு திட்டத்தை அறிவிக்கிற போது குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து வந்தான். பசியோடு இருக்கிற குழந்தைகள் என்ன என்பதை தெரியும். 3 நாட்கள் நான் பசியோடு வாழ்ந்தவன் என்றான். என் தாயின் இடத்திலே 3 நாட்கள் பசியோடு வாழ்கிற போது பக்கத்து வீட்டில் சென்று 1 கிலோ அரிசியை வாங்கி வந்து கஞ்சி கொடுத்தார் என்று சொன்னான். பசி என்றால் என்ன என்பது எனக்கு தெரியும், பள்ளிக்கு செல்கிற போது என்று குறிப்பிட்டான். அந்த தலைவன் மனிதநேயத்தோடு பசியோடு வந்துவிடக்கூடாது குழந்தைகள் என்கிற முறையிலே தான் சத்துணவு திட்டத்தை முதலில் வழங்கினார். அந்த தலைவன் ஒரு உண்ணாவிரத்தை மேற்கொண்டார். மத்திய அரசு தொகுப்பிலிருந்து அரிசிகள் சரியான முறையில் வழங்கவில்லை என்பதற்காக திடீரென்று உண்ணாவிரத்தை மேற்கொண்டார். அண்ணா சதுக்கத்திற்கு அருகாமையில் டெல்லியை நடுங்கி போயிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உண்ணாவிரதமா முடிந்து போய்விட்டது, சட்ட ஒழுங்கு எங்கே பேணி காக்க முடியும் என்று அஞ்சினார்கள். தனி விமானத்திலே மத்திய அரசு அமைச்சர் வந்தார். எவ்வளவு வேண்டுமானாலும் பாரதபுரம் உத்தரவு வழங்கியிருக்கிறார், தொகுப்பிலிருந்து உங்களுக்கு அரிசி வழங்கப்படும் என்று உத்தரவு வழங்கினார். நாங்கள் அருகாமையிலிருந்து பார்த்தோம். நான் இது எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், புரட்சித்துடைய ஆற்றலும் சிந்தனையும் மக்களை கவர்ந்தது. சட்ட ஒழுங்கை பேணி காத்தார், மக்களுக்காக பணியாற்றினார், மக்களுடைய கண்ணீரை துடைத்தார். என்றைக்கு திரைப்படத்தில் அவர் சொன்னாரோ அத்தனையும் நிறைவேற்றி காட்டினார். அந்த தலைவர் மறைந்தார். இன்று புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நாம் அத்தனை பேரும் அம்மா என்று இருக்கக்கூடிய ஒரே தலைவர் உலகத்திலே அம்மாவை தவிர யாரும் கிடையாது.
அம்மா அவர்கள் திட்டங்களை நிறைவேற்றினார். 1987 புரட்சி தலைவர் மறைகிறார். மறைகிற போது புரட்சி தலைவர் அம்மாவுக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள் எல்லோருக்கும் தெரியும். கட்சியை நடத்துவது எவ்வளவு கடினம் என்பது நாம் அறிவோம். அன்றைக்கு 2 அணிகளாக இருந்தது. இருக்கின்ற போது ஒருவர் முதலமைச்சர், அம்மா பொதுச் செயலாளர் ஆகலாம் என்று சில பேர் பேசினார். முடிவு பெறவில்லை. தேர்தல் களத்தில் நாம் நின்றோம். நிற்கின்ற போது அப்போது தேர்தல் ஆணையம் நமக்கு கொடுத்த சின்னம் சேவல் சின்னம், இரட்டை புறா. அப்போது ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், புரட்சி தலைவர் அம்மாவுடைய வரலாறு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தியாகத்தை செய்த 2 தலைவருடைய பிறந்த நாளை நாம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தியாகத்தால் நாம் இன்றைக்கு இந்த மேடையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மறந்துவிடக்கூடாது அவர்கள் அத்தனை பேருடைய தியாகத்தால். அதற்காகத்தான் இன்றைக்கு சொல்கிறேன், அந்த தலைவர்களால் தான் நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறந்துவிடக்கூடாது. நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தேர்தல் களத்தில் இருக்கிறார். 89 நிற்கின்ற போது சட்டமன்ற உறுப்பினர் 27 பேர்கள் தான் வெற்றி பெறுகிறோம். அப்படி வெற்றி பெறுகிற போது ஈரோடு மாவட்டம் மட்டும் 7 சட்டமன்ற உறுப்பினரை வெற்றி பெறுகிற வரலாற்றை நாம் படைத்தோம். எதற்காக சொல்லி சொன்னால், நீங்கள் அத்தனை பேரும் புரட்சி தலைவர் அம்மா மீது தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் என்பதை நான் அறிவேன். இது எனக்காக போட்டு விட்டல்ல, இரட்டைகளுக்காக. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா எந்த திசை நோக்கி விரல் காட்டுகிறாரோ அந்த திசை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிற மக்கள் நிறைந்திருக்கிற பகுதி ஈரோடு மாவட்டம். ஆகவேதான் அந்த நிலையை நாம் உருவாக்கினோம். அதற்கு பிறகு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் ஜானகி அம்மையார் அவர்கள் சொன்னார், ஒரே இடம்தான் வெற்றி பெற்றிருக்கிறோம், அது பிஹெச் பாண்டியன். நான் விட்டுக் கொடுக்கிறேன், நீங்களே பொதுச் செயலாளர் தொடருங்கள் என்றார். தொடர்ந்தார் புரட்சி தலைவர் அம்மா. அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி அழைத்து வந்தார். புரட்சி தலைவருடைய சிலை அங்கே மவுண்ட் ரோட்டில் வைக்கப்பட்டது, வெங்கல சிலை. அதை திறப்பதற்காக ராஜீவ்காந்தி அங்கே வந்தார். எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்க்கட்சி இருக்காங்க